நம்ம இந்தியாவில் அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் ஏகப்பட்ட கேஸ் வந்து நம்ம ஹேண்டில் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிவில் கேஸ், அதே மாதிரி ஒரு கிரிமினல் கேஸ், இது மட்டும் இல்லாமல் நம்ம ஹைகோர்ட்டில் வந்து ஒரு கேஸ் வந்து இருக்கும். அந்த கேஸில் ஏதாவது ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்துச்சு அப்படின்னா நான் சுப்ரீம் கோர்ட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம கேள்விப்பட்டுறோம். ஆக்சுவலாக ஒரு கேஸ் வருது அப்படின்னா அந்த கேஸோட தன்மையை பொறுத்து அது சிவில் கேஸா அப்படி இல்லைன்னா கிரைம் கேஸா, அதாவது கிரிமினல் கேஸா அப்படிங்கிற மாதிரி வந்து டிசைட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி அந்த கேஸை பொறுத்து அந்த கோர்ட்டு வந்து நம்ம அப்ரோச் பண்ணணும். ஓகே, இப்போ சிவில் கேஸை பொறுத்த மட்டும் நம்ம சிவில் கோர்ட்டில் வந்து நம்ம அப்ரோச் பண்ணணும். கிரிமினல் கேஸை பொறுத்த மட்டும் நம்ம கிரிமினல் கோர்ட்டை வந்து அப்ரோச் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ சிவில் கோர்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இங்கே லேண்டு, அதே மாதிரி சொத்து, ப்ராப்பர்ட்டி, கான்ட்ராக்டு, இந்த மாதிரி எல்லாமே சிவில் கேஸில் வந்து வர மாதிரி இருக்கும். ஓகேவா, இப்போ ஒரு சொத்து பிரச்சனை இருக்குது அப்படின்னா அந்த சொத்து பிரச்சனைக்கு தகுந்த மாதிரி இந்த சிவில் கேஸ் வந்து ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி செஷன் கோர்ட்டை பொறுத்த மட்டும் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு எக்ஸெட்ரா இந்த மாதிரி கிரிமினல் அஃபென்ஸ் எல்லாமே செஷன் கோர்ட்டில் வந்து ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். இது போக ரெவன்யூ கோர்ட்டுன்னு அப்படியே ஒன்று உண்டு, ரெவன்யூ கோர்ட்டு. இந்த ரெவன்யூ கோர்ட்டை பொறுத்த மட்டும் லேண்டு, அதே மாதிரி அக்ரிகல்ச்சர் சம்மந்தப்பட்ட எல்லாமே வந்து இந்த ரெவன்யூ கோர்ட்டு வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க. இது போக வந்து என்ன இருக்குது அப்படின்னா நம்ம சிவில் கோர்ட்டு, செஷன் கோர்ட்டு, ரெவன்யூ கோர்ட்டில் ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்துருச்சு. அந்த ஜட்ஜ்மெண்ட் நமக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், மேக்ஸிமம் வந்து ஹைகோர்ட் வந்து போவோம். ஹைகோர்ட்டை பொறுத்த மட்டும் கிரிமினல், சிவில் இந்த மாதிரி ஏகப்பட்ட கேஸை வந்து ஹேண்டில் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா, ஸோ இதுக்கு அப்புறமா சுப்ரீம் கோர்ட்டை பொறுத்த மட்டும் ஒரு ஸ்டேட்டுக்கு ஹைகோர்ட் எப்படி முக்கியமானதோ அதே மாதிரி நம்ம இந்தியாவுக்கு சுப்ரீம் கோர்ட் வந்து முக்கியமானது. இந்த சுப்ரீம் கோர்ட்டில் மேக்ஸிமம் வந்து எல்லா கேஸுமே வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க. ஸோ அதுக்குன்னு சொல்லி நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ப்ரோட்டோகால்ஸ் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணி ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம இந்தியாவை பொறுத்த மட்டும் செஷன் கோர்ட்னா என்ன, அதே மாதிரி சிவில் கோர்ட்னா என்ன, ரெவன்யூ கோர்ட்னா என்ன, ஹைகோர்ட்னா என்ன, தென் சுப்ரீம் கோர்ட்னா என்ன அப்படிங்கிற மாதிரி அடுத்தடுத்த வீடியோ தொகுப்பில் நம்ம கிளியராக பார்க்கலாம்.